காவிரி உள்நாட்டுக்கு ஒரு வேண்டுகோளை அல்லது உத்தரவை கர்நாடக அரசுக்கு தெரிவித்தது. நமக்கு தமிழகத்துக்கு தர வேண்டியது நிறைய இருந்தாலும் அவருடைய அடிப்படை தேவைகளை போக்குவதற்காக ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு டிஎம்சியை நீங்கள் விட வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த ஒரு டிஎம்சியை கூட தரமாட்டேன் என்று அவர்கள் அடம்பிடித்துக் கொண்டிருந்தார்கள். இதுவரையில் பத்திரிகைகளுக்கு தருவது, சர்வகட்சி கூட்டம் நடத்துவது என்ற போக்கில் கர்நாடக அரசு நடந்து கொண்டது. ஆனால் நாங்கள் நிலைமைகளை விளக்கி கர்நாடக அரசு கனிவுடன் கவனிக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் அந்த போக்கிலிருந்து கர்நாடக அரசு மாறாமல் ஒரு டிஎம்சி தர முடியாது என்று சொல்லிவிட்டு முடியாது என்று சொல்லிவிட்டு 8000 தருவோம் என்று சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு டிஎம்சி என்பது 11,574 அது கூட தராமல் 8000 தருவோம் என்று சொல்லுகிறார்கள். கவிதையில் இன்றைக்கு தண்ணீர் பெருமளவு பெருக்கெடுத்து வந்து கொண்டிருக்கிறது. 20,000 மேலே அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவற்றையெல்லாம் அவர்கள் இன்றைக்கு என்ன நிலைமை என்று கேட்டால், அங்கே தண்ணீர் இல்லையா என்று கேட்டால் இருக்கிறது. கேஆர்எஸ் தரையில் 124 அடி உயரம் தண்ணீர். ஆனால் இப்போ இருப்பது 105 அடி. கபிலியில் 65 அடி இருக்கு. ஆனால் தற்போது இருப்பது 64 அடி. ஏழையில் 129 அடி மொத்தம் கொள்ளளவு. ஆனால் இப்போது 124 அடி இருக்கிறது. ஏழாவதில் 117 அடி. அங்கே இன்றைக்கு 90 அடி தண்ணீர் இருக்கிறது. ஆக இந்த 4 அணைகளில் இருந்துதான் நமக்கு தண்ணீரை பெற வேண்டும். ஆனால் அதற்கும் குறைவாக நாங்கள் 800 தான் தருவோம், 700 தான் தருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில மேட்டூர் அணைக்கு அவர்கள் 15/7 இன்றைக்கு வரையில் நிலவரப்படி மேட்டூர் அணைக்கு 4047 கனஅடி தான் வந்திருக்கிறது. இது குறித்து நேற்று மாலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசினார்கள். இன்றைக்கு நிலைமை என்ன என்றால், தண்ணீர் அங்கே மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. மேலும் இவ்வளவு பெறுகிறார்கள் என்று பார்த்து அடுத்த நடவடிக்கை என்ன இருப்பது என்பதையும் நான் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் தொலைபேசி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சென்னை போன்ற பொழுது அது ஒட்டி நடவடிக்கை எடுக்கப்படும்.